எறா க்ளீன் பண்ணுறது காட்டுனாங்க, அது க்ளீன் பண்ண தெரிலனாங்க. சரி காட்டலான்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் எறாவை வச்சுக்கிறது. வச்சு ஆன மேலே எப்படி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பினவொன்னே பாருங்கள், ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆன மேலே எப்படி எறா க்ளீனாக தெரியுது. ஒன்று ஒன்றா பிச்சு போட்டு அதுக்கப்புறம் எறா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருந்து தோலால் வெறும் மேலே இருக்கிற தோல் உரித்தாலே போதும், எறா க்ளீன் ஆகிடும். அது மட்டுக்கா அது உள்ளே கலீஜ் இருக்கும் ஒரு கருப்பாக, அதை க்ளீனாக கையில் தள்ளி தள்ளி எடுத்தாக்கா அது க்ளீன் ஆகிடும். அந்த கருப்பு போயிட்ட மேலே அவ்வளோதான். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முள் இல்லாமல் இருக்குது எறா, அது செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். க்ளீன் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும்.